வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் முத்திரையின் பெயர் மூத்திர பிண்ட முத்ரா. இதுக்கு மற்ற ஒரு பெயரும் இருக்கு. அதாவது கபாநாஷக். அந்த கபம் இருக்கு இல்லையா, அதை குறைக்கிற முத்ரா. இன்னொரு பேர் கிட்னி முத்ரா. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம், இந்த முத்திரையை செய்யறதால யூரினரி பிளாடர், கிட்னி ப்ராப்ளம் சரியாகும். இந்த கபாநாஷக்ங்கிறதால நெஞ்சு சளியோ தொண்டையில் சளி இருந்து ஒரு சளியோடு சேர்ந்த நீரோடு சேர்ந்த ஒரு இருமல் இருந்தாலும் சரி பண்ணும். கண்களையும் சரி பண்ணுது. ஹைப்போதைராய்டிசம் இருந்தால் சரி பண்ணுது. கோவம் அதை கூட சரி பண்ணும். இவ்வளோ பலனுடைய முத்திரை. இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல எடுத்துக்கிறீங்களா? இது சூரிய முத்திரை, இது ஜலநாஷக் முத்திரை. ரெண்டுத்தையும் சேர்ந்து பண்ணாதான் கிட்னி முத்திரை. இது உடம்புல சூட்டை அதிகப்படுத்தி தண்ணீர் அளவை குறைக்கிறதால நம்ம இந்த நீர் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளுக்கும் இது ஒரு வடிகாலாக இருக்குது. இதை இப்படி ஆகாயத்தை பார்த்து முதுகெலும்பை நேராக வச்சுட்டு நம்ம தொடைக்கு மேலே வச்சுக்கணும். நான் இதை உங்களுக்கு எளிதாக புரியணுன்றதுக்காக இப்படி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்படி வச்சுட்டு நீங்கள் தொடையில் கொண்டு போய் வச்சுக்கலாம். 45லேருந்து 55 நிமிஷம். இது சம்மந்தப்பட்ட அந்த வியாதிகள்லாம் குணமானவுடனே இது செய்யறதை நிறுத்திடணும். அது வரைக்கும் செய்யலாம். கிட்னி முத்ரா, கபாநாஷக் முத்ரா, மூத்திரப்பிண்ட முத்ரா எல்லாம் ஒன்று தான். செய்து பலன் பெறலாமா? பாய்.